வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை நிறுவனரும் பாரதிதாசன் பேரனுமான கோ பாரதி தலைமையில் பாரதிதாசன் குடும்பத்தினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பில் சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பில் சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணியின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு சகா யோஜகனி பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் பல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. காமராஜ் சிலை அருகே நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குழு நிர்வாகிகள் மது, ராஜ்ஸ்ரீ, அகன்ஷா, ஆர்த்தி, இந்து, பயல், ஊர்மிளா, கவிதா, குஞ்சன், நிலம், பமிதா, நந்திதா, ஆர்த்தி, சந்தியா, திமுக மகளிர் அணி காயத்ரி, ஸ்ரீகாந்த், சந்திரகலா, சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நகராட்சி ஊழியர்களின் புதிய சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு என புதிய சங்கம் ஒன்று நிறுவப்பட்டது. காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதிய சங்கத்திற்கான பெயர் பலகை திறக்கப்பட்டு சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் காரைக்கால் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டம் குப்பை செட்டுத்தேரி பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி நாராயணன். திருநள்ளார் சாலையில் GRM என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை வைத்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி 3 பேர் லட்சுமி நாராயணன் கடைக்கு வந்து ஒரு செயினை கொடுத்து அடகு வைத்து ரூபாய் 1.50 லட்சம் கேட்டனர். லட்சுமி நாராயணன் செயினை வாங்கி எடை பார்த்ததில் நகை 23,700 கிராம் இருந்தது. செயினில் BIS முத்திரை மற்றும் 916 ஹால்மார்க் முத்திரை இருந்தது. நகையின் தன்மை பார்க்க வேண்டி அவரது கடைக்கு எதிரில் உள்ள பாலா முருகன் நகை கடைக்கு எடுத்து சென்று கோல்ட் டெஸ்டிங் மிஷினில் வைத்து பார்த்தபோது தங்கத்தின் மதிப்பு குறைவாக காட்டியது. இது குறித்து லட்சுமி நாராயணன் கொடுத்த புகாரின் பேரில் கடைக்கு வந்த மூவரையும் நகர இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் கும்பகோணத்தை சேர்ந்த பரசுராமன், காரைக்காலை சேர்ந்த சதீஷ்குமார், முருகவேல் ஆகியோர் போலி நகையை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது குறித்து நகர போலீசார் வழக்கு பதிந்து பரசுராமன், சதீஷ்குமார், முருகவேல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம்பேட் பகுதியில் ரூபாய் 39 லட்சம் மதிப்பில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணி பூமி பூஜை நடந்தது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டார். புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. சண்முகாபுரம் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொலை உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேற்று கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினம்தோறும் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபார்த்தனைகள் சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்று வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மூலவர் மயானக்காளி அங்காள தீபார்த்தனையும் தொடர்ந்து சண்முகபுரம் சுடுகாட்டு பகுதியில் மயான கொள்ளை படைகளுக்கு முன்னோர்களுக்கான பிடித்த உணவை தங்களது வீட்டிலிருந்து சமைத்துக் கொண்டு வந்து மயான இடத்தில் படையலிட்டனர். அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை கொள்ளையிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரியில் பிச்சைக்காரன் சாமியார் பாவனை காட்டி கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 10,300 திருடு போனது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே உழந்தைக்கீரைப்பாளையம் பகுதியில் உள்ள கோயிலில் நேற்றிரவு திருட வந்த நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் தஞ்சாவூர் பாமனாசன் குப்பமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரித்ததில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் உண்டியலை உடைத்ததை ஒப்புக்கொண்டார். பிறகு அவரிடம் இருந்து ரூபாய் 1,600 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பிச்சைக்காரன் சாமியார் போன்று தன்னை பாவனை காட்டிக்கொண்டு கோயிலில் படுத்துக் கொள்வார். பிறகு அதிகாலையில் கோயில் உண்டியலை இரும்பு ராடால் உடைத்து பணத்தை திருடி மூட்டை கட்டி கொண்டு சென்று விடுவார். இதனை அவர் நீண்ட நாட்களாக செய்து வருவது தெரிய வந்தது. மேலும் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதா என்பது குறித்து போலீசார் கைரேகைகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக முதலமைச்சர் வீடு உட்பட பொதுமக்கள் கூடும் இடங்களில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளியை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார், மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ளனர். இந்த நிலையில் இன்று 2 மற்றும் 3வது முறையாக கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம், அப்பா பைத்திய சுவாமி கோவில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம் மற்றும் முல்லா வீதியில் உள்ள மசூதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வெடிகுண்டு எதுவும் கிடைக்காததால் புரளி என தெரிய வந்தது. இமெயில் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி போலீசார் திணறி வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டத்தின் கீழ் செயல்படும் குடிநீர் கட்டண வசூல் மையங்கள் வரும் மே 2 முதல் 6ஆம் தேதி வரை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டத்தின் மூலம் குடிநீர் பெறும் பொதுமக்களின் விவரம் மற்றும் குடிநீர் கட்டணங்களை வசூலிப்பது போன்ற பணிகள் நவீன கணினிமயமாக்கப்பட உள்ளன. எனவே வரும் மே 2 முதல் 6ஆம் தேதி வரையில் பொது சுகாதார கோட்டத்தின் கீழ் செயல்படும் கட்டண வசூல் மையங்கள் தற்காலிகமாக இயங்காது. இதையடுத்து மே 7ஆம் தேதி முதல் கட்டண வசூல் மையங்கள் பொது சுகாதார கோட்ட அலுவலகம், லாஸ்பேட்டை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம், கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் இளநிலை பொறியாளர் அலுவலகம், முத்திரையர்பாளையம் இளநிலை பொறியாளர் அலுவலகம், வில்லியனூர் இளநிலை பொறியாளர் அலுவலகம், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் செயல்படும். மேலும் நவீனமயமாக்கப்பட்ட கணினி வசூல் மையங்கள் விரைவில் கிராமப்புறங்களிலும் செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு பாரம்பரிய கட்டடங்கள், ஏராளமான நினைவு சின்னங்கள் உள்ளன. புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இந்த பாரம்பரிய கட்டடங்கள் கோடு போட்டது போன்று நேராக இருக்கும் சாலைகளில் முன் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்கின்றனர். இதேபோல் பாரதி பூங்காவிலும் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக பாரதி பூங்காவில் உள்ள ஆய மண்டபம், புல்தரை, சிற்பங்களுடன் கூடிய கலைநயம் மிக்க கல் தூண்கள் அருகே போட்டோ ஷூட் எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பாரதி பூங்கா மூலம் புதுச்சேரி நகராட்சி வருவாயை ஈட்டும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டு பாரதி பூங்கா முன்பு வைத்துள்ளது. அதில் பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியின் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும். இதற்கு ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.